இந்த காந்தி ஜெயந்தி, நேரு பிறந்தநாள், குழந்தைகள் தினம், இந்த டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே இன்னும் ஏகப்பட்டது கொண்டாடுற நீங்கள் இந்த ஹோம் மேக்கர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுங்கப்பா. முடியல, ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்க முடியல, காய்ச்சல்னாலும் முடியல. காலையில் எந்திரிச்சதும் பூவெல்லாம் ரசிச்சுட்டு இஞ்சி தட்டுன்னு தட்டி ஒரு டீயை போட்டேன். நான் தட்டின தட்டில் ஒரே கல்லில் 2 மாங்காய். அட ஆமாங்க, எங்கள் வீட்டில் எந்திரிக்கவே எந்திரிக்காத நண்டு சிண்டெல்லாம் இஞ்சி தட்டினதில் ஏதோ இடி விழுந்துருச்சுன்னு நினச்சி பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க. பயப்படாதீங்கடா, நான் தாண்டா இஞ்சி தட்டி டீ வைக்கிறேன்னு சொன்னதும் அப்பாடான்னு போய் தூங்க போனவங்கள தலையிலே 2 தட்டு தட்டி ப்ரஷ் பண்ணி வந்து கையில் டீயை கொடுக்குறேன், போய் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. கேப்பில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. என் நிலைமையை பார்த்து பொங்கன்னு பொங்கி வந்த டீயையும் ஒரு டம்ளரில் ஊற்றி அப்படியே கப்புன்னு அமுத்தி பசங்க கையில் கொடுத்தாச்சு. பெருசு சிறுசு எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பனானாவும் ஆரஞ்சும் வைக்கிறேன், என்னை யாரும் தேட வேணாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போய் பெட்ஷீட் இழுத்து போற்றி படுத்தாச்சு. அப்பாடா முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தான், என்னது வெறும் ஃப்ரூட்ஸு தானான்னு அங்கேருந்து ஒரு சத்தம். இல்லை இல்லை இல்லை, அங்கே தான் ஒரு தட்டில் எல்லாத்துக்கும் எக்கு பாயில் பண்ணி பெப்பரும் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன், தயவு செஞ்சு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்கன்னு நான் இங்கிருந்தே குரல் கொடுத்தேன். லஞ்சுக்கு என்ன, ஆல்ரெடி தயிரும் செங்கீரை பொரியலும் எல்லாத்து பாக்ஸ்லேயும் பேக் பண்ணிட்டேன். ஹெல்த்தியாக இருங்க.